பெரியப்பா அப்பப்பா. பெரியப்பா என்னடா? இனிய உளவாத இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம் பெரியப்பா? இது எந்த சினிமால வருது? ஐயோ, இது சினிமா பாட்டு இல்ல பெரியப்பா, திருக்குறள். அடே, ஏறு எப்படி ஓட்டுறதுன்னு கேளு, சொல்லித்தரேன். இல்ல கலப்பைய ஏர்ல எப்படி பூட்டுறதுன்னு கேளு, ஒண்ணுக்கு 4 விதமா சொல்லித்தரேன். இதையெல்லாம் போய் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இத வைத்தியரையா வந்துட்டாரு, அவரையே கேளு. என்னடா? இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டேன். அடா எவ்வளவு அருமையான குறள். எப்படி? இதுக்கு விளக்கம் சொல்றேன், நீங்களும் தெரிஞ்சுக்கங்க. ஒருத்தன் பழம் நிறைய இருக்கிற தோட்டத்துல போய் பழத்தை பறிக்காம காய பறிச்சான்னா அவன் எவ்வளவு பெரிய மடையணும். அதே மாதிரி பேசறதுக்கு எவ்வளவோ நல்ல வார்த்தைங்க இருந்தோம், அதை விட்டுட்டு கெட்ட வார்த்தை பேசுறான் பாருங்க, அந்த மடையன் பழத்தை விட்டு காய பறிக்கிற மடையனுக்கு சமம்னு வள்ளுவர் சொல்றார். அடடடடடடா, எவ்வளவு பெரிய விஷயத்த என்ன அழகா சொல்லி இருக்காரு. சும்மா சொல்லக்கூடாது, உண்மையிலேயே வள்ளுவர் ஒரு பெரிய மேததான். அவர் சொன்ன இந்த விஷயத்தை சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. அவர் மாதிரி ஆகி பேரும் புகழும் வாங்கலாம். நிச்சயமா இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நான் மறக்கவே மாட்டேன். சரி சரி, வெட்டி கதை பேசுனது போதும். பக்கத்து விட்டு முனியம்மா கிட்ட பாவக்கா கேட்ட தோட்டத்தை பறிச்சுக்கன்னா எடுத்தாந்து கொடுத்துட்டு அப்புறமா உட்கார்ந்து வெட்டி கதை பேசியா. இதாடி வெட்டி கதை? நல்ல விஷயங்களை பேச விட மாட்டாளுகளே. வைத்தியரையா கொஞ்சம் இருங்க, வந்துடுறேன். சீக்கிரம் வாங்க. டேய் நீ வாடா. கழனியில இருந்து காய்கறி வரைக்கும் எல்லாமே நான் தானா? எனக்கு இப்படி ஒரு சம்சாரம். சரி சரி, பாவக்காய பறிச்சு தொலைப்போம். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இதுக்கு மேலையும் நான் காய பறிச்சேன்னா என்ன பத்தி வள்ளுவன் என்ன நினைப்பான்? அசிங்கம் அசிங்கம். நடேசா, நீ ஒரு காலம் அடையனாக கூடாது. பழத்தை பறி, இன்னையிலிருந்து நீ மேதையாகு. நடேசா, நீ மேதை. நடேசா, இன்னையிலிருந்து நீ பெரிய மேதைடா. நடேசனா கொக்கா. பங்கஜம் பங்கஜம், இங்க வா. இத பாத்தியா? நீ சொன்ன மாதிரியே பறிச்சிட்டு வந்துட்ட, எடுத்துட்டு போ. யோ, என்னையா இது? காய பறிச்சுட்டு வர சொன்னா பழத்தை பறிச்சுட்டு வந்திருக்கிய. காய பறிக்கிறதாவது, அதுக்கு வேற ஆளப்பாரு. நான் இப்ப மேதை ஆயிட்டேன். ஐயோ யோ, உனக்கு என்னமோ ஆயிடுச்சியா? எனக்கு ஏதோ ஆயிடுச்சா? உனக்கு தான் ஏதோ ஆயிடுச்சு. காய பறிச்சு முட்டாளாக்க பாக்குறியா?